இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு இட்லியும் வடகரியும் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கடலைப்பருப்பை ஒரு 1.5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அதுவும் கூட காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் உப்பு போட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. அதுவும் கூட கொஞ்சமாக வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி பக்வடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பட்டை லவங்கம் போட்டு தாளித்து அதில் வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கலாம். மிக்சி ஜாரில் தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை அரைச்சிக்கிறேன். பக்வடாவை இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கிடுச்சு. இதில் இந்த தேங்காவை ஊற்றிடலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். வடகரிக்கு இட்லி ரொம்ப நல்லா இருக்கும். அதனால வடகரி ரெடி பண்ணும் போதே இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். தேங்காய் அரைக்கும் போது பொட்டுக்கடலை போட வேணாம். இந்த பகவடா போடும் போதே அந்த குருமா நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதில் பகவடா போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது ஒரு அளவுக்கு தண்ணியாக இருக்கும் போதே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கெட்டியாகும்.